கார்த்திகை தீபம் எதனால் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும்னா ஓம் நமசிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தெரியுமா, ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் இடையே யார் பெரியவங்கன்னு ஒரு வாதம் வந்துச்சு. இருவருக்கும் நான் தான் பெரியவன், நான் தான் முதல்வன் அப்படின்னு ஒரு குழப்பம். அதை பார்த்த சிவபெருமான் அவர்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு நினச்சாரு. அப்போ அவர் ஒரு மிகப்பெரிய அக்னி ஜோதியாகி மலை உயரத்துக்கு மேலே எழுந்தார். அந்த ஜோதிக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அதை பார்த்த உடனே பிரம்மாவும் விஷ்ணுவும் அதிசயமாக பார்த்தாங்க. விஷ்ணு கீழே போய் அந்த ஜோதியோட அடியை தேடினார். எவ்வளவு தூரம் போனாருன்னு தெரியல. ஆனால் எங்கேயும் இங்கே தான் ஆரம்பம்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. பிரம்மா மேலே போய் பறந்து அந்த ஜோதியோட முடிவை தேடினார். ஆனால் மேலே போக போக போயிட்டே தான் இருந்தாரே தவிர முடிவு அவருக்கு கிடைக்கல. இருவரும் சோர்ந்து திரும்பி வந்து உணர்ந்த ஒரே விஷயம், அது அக்னி ரூபம், சாதாரணம் கிடையாது. அது பெரியவன், பரமன், உலகத்துக்கு ஒளி தருபவன் சிவபெருமான் தான். அந்த சிவனின் ஜோதி வெளிப்பட்ட தினம்தான் கார்த்திகை தீபம். அதனால தான் இன்று நம்ம வீட்டில் ஒரு சிறிய தீபம் ஏற்றுறோம். அந்த தீபம் நம்ம வீட்டை மட்டும் ஒலிக்க வைக்கல, ஒளி காட்டும் ஒரு ஜோதி. அது அறிவுக்கு ஒளி, மனசுக்கு அமைதி, குடும்பத்துக்கு நன்மை தரும் ஒரு ஆசீர்வாதம். அந்த சிவனின் ஜோதி நம்ம வாழ்க்கையிலும் இருளை அகற்றி ஒளியை கொண்டு வரட்டும். ஓம் நமசிவாய. எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்.